அவங்களும் நல்லது செய்ய மாட்டாங்க, யாராவது நல்லது செஞ்சாலும் விட மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தானே. ஒரு ஆஃபீஸே இருக்குது, எல்லாம் லஞ்சம் வாங்குறவனா இருப்பான். ஒருத்தன் மட்டும் லஞ்சமே வாங்கலைன்னா விடுவானுங்களா? விட மாட்டாங்க. அவனை வந்து பைத்தியக்காரனாக்கி அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் வாங்குங்கப்பா, உங்களை நான் யாரும் காட்டி கொடுக்க போகிறதில்ல, நீ வாங்கிக்கோ, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட விடுவாங்க? நீ எங்களை மாதிரி நீ இரு. ஏன்னா இப்போ கெட்டவனாக இருந்துட்டா நல்லவன். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? எல்லா ஃபீல்டுலேயும் அதே தான் இன்றைக்கி வந்து தசவுஃப்லேயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூஃபியாக்கள்னு பேரை சொல்லியும் இன்றைக்கி எல்லாம் என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது? ஏமாற்றம், பித்தலாட்டம், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நாமளும் அவங்க கூட சேர்ந்து ஏமாற்றி பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நாம் அது பண்ணலைன்றதுனால தான் அவங்களுக்கு பிடிக்கல, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தம நல்லவன் நேரம் லஞ்சம் வாங்குறது இல்லை, வேறு என்ன செய்கிறது இல்லை, யாரையும் இழுத்தடிக்கிறது இல்லை. யார் என்ன வேலைக்கு வந்தாலும் ஒன்றே முடிச்சு கொடுத்துட்றான். அதுதான் நம்ம பண்ணுறோம். யாரும் இல்மு சொல்லித்தரதில்லை, இழுத்தடிக்கிறது, காசை பிடுங்கிறது, கூட்டமாக இருக்கணும். ஏன்னா ஒன்றும் சொல்லித்தர மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, எதுவும் கற்றுத்தர மாட்டாங்க. வருஷ கணக்காகும். என்ன சொல்லுவாங்க, நீ பாவிடா, ஒழுங்காக தொழுகிறதே கிடையாது, நீ என்ன திருந்திட்டியா, நீ உன் நஃப்ஸே அசுத்தமாக இருக்குது. யாராவது மறக்க முடியுமா? இல்லைங்க என் நஃப்ஸ் ரொம்ப சுத்தம், யாரும் சொல்ல முடியுமா? அவ்வளோதான். என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே அடக்கி வச்சு, நீ கெட்டவன், நீ யார், நீ கெட்டவன், நீ மோசமானவன், அதை சொல்லியே என்னது அப்படித்தானே. இப்போது ஒரு இடத்துலையே இப்போ போனாலும், இப்போ ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்க போனாலும், என்னடா நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா? இப்போ ஒரு மெக்கானிக்கிட்டே வேலைக்கு போனாலும் ஒரு நட்டு கழட்ட தெரியல வந்துட்டான், இவனுக்கு வந்து அப்படி எல்லாமே கற்றுக் கொடுக்கணுமா? இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் அவன் நட்டு கழட்டுறதுனா தெரியுமா? நட்டு கழட்ட விட்டா தானே நட்டு கழட்ட தெரியும். நட்டு கழட்ட விட மாட்டாங்க. அது வெறும் நட்டு கழட்டுறது மட்டும் கற்றுட்டு இருந்தால் என்றைக்கு அவன் கற்றுக்கிறது? என்றைக்கு அவன் கற்றுப்பான்? அவனுக்கு வந்து அடுத்தடுத்து இப்போது நட்டு கழட்டுறதுல முன்ன பின்ன தான் இருக்கும். அடுத்தடுத்து போகும்போது போக என்ன ஆகும், இது ட்ரைனிங் ஆயிரும். இதுலேயே உட்காந்து உருட்டிட்டு இருந்தா அதுவே அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். கற்றுக்கிட்டாலும் திரும்ப என்ன ஆயிரும், ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டது கூட அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் தான் அது நிலைக்கும். அதுதானே உண்மை. அங்கேயே உட்காந்துருந்தா அதுவும் என்ன ஆயிரும், துரு பிடிச்சி போயிடும். அப்படி நீங்கள் சிலிசிலான்னு போனீங்கன்னு சொன்னால் சொல்லி தருவாங்க ஏபிசிடியே சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் அதில் தப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக சொன்னால் கூட இல்லை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக்கு, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக்கு அப்படின்னு ஏபிசிடிலே உட்காந்தா ஏபிசிடியே என்ன ஆயிரும், மறந்து போயிடும், குழம்பு போயிடும். அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். என்ன ஆயிரும், இன்ட்ரெஸ்ட் போயிடுமா போகாதா? இன்ட்ரெஸ்ட் போனோன்னா அவனுக்கு மறந்து போயிடும். அப்போ வந்து ஏபிசிடி உனக்கு ஞாபகம் இல்லை, உனக்கு வந்து நான் வந்து ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்னு சொல்லி தரணுமா?
ஓ உனக்கு என்ன கிடையாது, அறிவே கிடையாது. இப்படி தான் என்ன செஞ்சு வச்சுருக்குறாங்க. எல்லா துறைகளும் எப்படியோ அப்படி தான் சிலுசிலாவும் அப்படி தான் ஆக்கி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி. என்ன இல்லை இல்லை ஏமாத்துறாங்க. நாம் காசு வாங்குறது இல்லை, காசும் அடித்து பிடிச்சி வாங்கணும். அவங்கள்ட்ட வாங்குவாங்க, அது மாதிரி எப்படி வாங்கணுமோ வாங்குவாங்க. அதுக்கெல்லாம் பல டெக்னிக்கல் வச்சுருக்குறாங்க வாங்குறதுக்கு. யார்யார்ட்டும் எப்படி எப்படி பிடுங்கணும், ஏன்னா பல்லு பிடிச்சி பார்த்து கரெக்டாக அதெல்லாம் கறந்துடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையே. அப்புறம் என்ன, தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்லித்தரக்கூடாது. சொல்லி தந்தால் என்ன ஆயிடுவாங்க, இவங்க பெரிய ஆளாயிடுவாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஏமாற்ற முடியாது. விளக்கம் வந்துருச்சுன்னா எதுக்கு சீக்கிரமாக சொல்லித்தரதில்ல? எந்த இதுலையுமே இப்போ ஒரு மெக்கானிக்கிட்டே போய் ஒரு பையன் ஒரு ஆள் கற்றுக்கிற போனால் உடனே சொல்லி தந்துட மாட்டாங்க. அவனா அப்படியே தெரியாமல் பார்த்து பார்த்து அப்படியே இது பண்ணி இதோ பழகி கற்றுக்கிட்டதுக்கு பிறகு இதுக்கு மேலே நம்ம கூட வச்சுக்கக்கூடாது, தோற்றி விட்டுறணும். இப்போ இந்த மெக்கானிக் பண்ணுற தப்பெல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஒரு நட்டு லூஸாக இருக்குது, என்ன பண்ணுவான், போச்சுடா அவனுக்கு, அது போயிடுச்சு, 1000 ரூபா அப்படின்னு பிடுங்குவான். இப்போ வேலை செய்கிறவனுக்கு வேலை தெரிஞ்சா அவன் சிரிப்பானே சிரிக்க மாட்டானா, காட்டி கொடுத்துருவான். அதனால் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு வேலை தெரியவும் கூடாது. அப்படி எப்படின்னாச்சும் அவனாக கற்றுக்கிட்டாலும் வைக்கக்கூடாது, அவனை கூட வச்சுக்கக்கூடாது. ஏன், நம்ம பொழப்பில் மண்ணாளி போட்டுருவான். எங்கெங்கேயோ தப்பிச்சு தீனுன்னு வந்தால் அதான் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை அவுத்து போட்டு ஆடிச்சுதான். என்னது, அப்படித்தான் இன்னைக்கு. ஆனால் இவ்வளோ காலம் நம்ம பேசலை. ஏன் பேசலைன்னா, சரி சூழ்நிலை வரலன்னு இல்லை. இப்போது ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் மக்கள் என்ன செஞ்சுருவாங்க, எல்லாருமே ஏமாத்துறவங்க தான்டா, என்ன ஆயிரும்னா ஒரு விரக்தியில் போயிடுவாங்க. எதுக்கு வம்பு, யார் ஏமாத்துறா, யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரில, எதுவுமே வேணாம், பேசாமல் போ, தீனை விட்டு விலகி போயிடுவாங்க. அதனால தான் பிரச்சனைகளை நாம் அதிகமாக பேசுகிறதில்ல. இருக்குது, இன்றைக்கி நேற்று இல்லை, இது என்றைக்கு நம்ம ஆரம்பித்தோமோ அப்போதுலேருந்தே இருக்கிறது தான். ஆனால் அதை நம்ம ஏன் பேசலைன்னா, நாம் என்ன செஞ்சுருவோம், இப்போ அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, பிள்ளைங்க 2 பேரும் விட்டு தனியாக போயிடுங்க. இப்போ அது மாதிரி தான் இப்போ சில்சிலாவில் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும், சாதாரணமாக எல்லாத்துலேயும் இருக்க இவங்களும் அப்படி தான், எதுக்கு நமக்கு வம்பு, ஏதோ நம்ம பாட்டுக்கு இருந்தோமா தொழுதோமா வணங்கினோமா போயிடுவோம் அப்படின்னு போயிடும். அப்போ உண்மையான இந்த சேவை இது உயிர் நாடி, இது முஸ்லீம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையானது இது. அப்போ எப்போவுமே உண்மை எளிமையாக இருக்கும். உண்மை எப்படி இருக்கும், ரொம்ப அலங்காரம் பண்ணி மேக்கப் போட்டுட்டுலாம் வராது. உண்மை என்ன செய்யாது, உண்மைக்கு மேக்கப் தேவையில்லை. ஆனால் பொய் டிசைனாக வரும். பொய் என்ன செய்யும்,
ஃபுல் மேக்கப்பில் வரும். அது என்ன செய்ய முடியாது, நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் பொய்யில் போய் எல்லாம் விழுகிறாங்க, சாகுறாங்க. உண்மையை பார்த்தா அது அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையே. அல்லாஹ் இந்த உலகத்தை பாதுகாப்பானா? நாம் இந்த உலகத்தையே பாதுகாக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். யாராவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் இருக்கும் வரை இந்த உலகம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் வச்சிருப்பான். ஒருத்தன் கூட இல்லை, ஹத்தம் முடிஞ்சு போச்சு. உலகம் என்ன ஆயிரும், தூள் தூளாயிரும். இப்போ அல்லாஹ்வுடைய கோபம் வந்துடும். இப்போ அல்லாஹ்வுடைய கோபம் வரக்கூடாது. மனிதர்கள் அல்லாஹ்வை அறிந்தவர்களாக, அல்லாஹ்வை அடைந்தவர்களாக, அவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து போகணும். இதுக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சரி, அவர்களையும் அவங்க நம்மளை சரியான முறையில் அணுகினால் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம், அவங்களுக்கும் நாம் சொல்லித்தரலாம். நாம் சண்டை போட்டோம்னா அவங்க வரமாட்டாங்க. அதனால் நம்ம அமைதியாக இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு நம்மளை அமைதியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க பேரை சொல்லியா நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை வச்சா நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? இல்லையே. நமக்கு அல்லாஹ் முக்கியம். யார் முக்கியம்? அல்லாஹ்வுடைய ரசூல் முக்கியம், அல்லாஹ்வுடைய தீன் முக்கியம். இதுக்கு எதிரில் யார் வந்தாலும் நமக்கு அது பிரச்சனையே இல்லை. யார் வந்தாலும் நமக்கு தேவையில்லை. வரத்தான் செய்வாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டே ஒருத்தன் கச்சையை கட்டிட்டு உக்காந்துருக்குறானே, நின்றுருக்கிறான் நல்லா. யார்? ஷைத்தான். லேசுப்பட்டால அவனே என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். நின்றுட்டு இருக்கும்போது நாம் இது ஒன்றும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நம்ம செஞ்சிடலாம் முடியாது. நல்லது செய்யணுன்னா, கெட்டது செய்யணுன்னா எல்லாரும் மாலை போட்டு வரவேற்று வருக வருக வாழ்க வாழ்க அப்படின்னு என்ன செய்வாங்க. நம்மால் வந்துட்டார், இப்படி பெரிய ரவுடி, 10 கொலை பண்ணிட்டு அப்படி வரான், அப்படி வந்துடும், பெரிய ரவுடி பாரு. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் மரியாதை, அப்படி வரான்னு எல்லாம் எழுந்து நிற்பாங்க. இதே நல்ல ஒரு அவுலியா, நல்ல அப்படி உலகம் தெரியாத மனுஷன் பாயம், இன்னும் அல்லாஹ் தீனு, இன்னும் அல்லாஹ் ரசூல் தீனுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். உலகம் எங்கே போயிட்டு இருக்குது? அல்லாஹூ, நம்ம யாருக்காகவும் நாம் களத்தில் இறங்கலை, அல்லாவுக்காக தான் இறங்கியிருக்கிறோம். இறுதி வரை அல்லாவுக்காக நாம் போராடுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்மோடு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். எதிரிகள் 1000 ஷைத்தான்கள் இருக்கட்டும், மனித ஷைத்தான்களும் இருக்கிறாங்க, ஜின்னு ஷைத்தானும் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின், மனித ஷைத்தான்களும் ஜின்னு ஷைத்தான்களும் அலங்காரமாக பேசுவார்கள். எப்படி பேசுவாங்க? கேட்குறது அப்படியே தேன் ஒழுகும். அவங்க பேச்சை கேட்டோம்னா என்ன ஆயிடுவான், அப்படியே அந்த பக்கம்தான் கரெக்டுன்னு போயிடுவோம். ஏன்? மேக்கப். அல்லாஹ்வே சொல்கிறான், ஜுஹ்ருஃபல் கௌலி குரூரா. பல ஒன்றா 8வது ஜுஸு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்குது இந்த ஆயத்து. ஏமாற்றுவதற்காக அலங்கார வார்த்தைகளை
மனித ஜின் ஷைத்தான்கள் பயன்படுத்துவார்கள்ன்றான் அல்லாஹ். அதுக்கு பிறகு இன்றைக்கி இவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னா அது ஒன்றும் புதுசு கிடையாது, ஏற்கனவே உள்ளது தான். எல்லா நபிமார்கள் எல்லா வலிமார்கள் நல்லோர்களுக்கெல்லாம் இருக்கிறது தான். நாம் வந்து நம்ம அறிவால் குரான் இல்லைன்னா கூட நம்ம அறிவுக்கே விளங்குது. நல்லவன் ஒருத்தன் இருந்தான்னா அவனை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க சுற்றி. அப்போ இதையெல்லாம் தாண்டி தான் என்ன செஞ்சாகணும், நாம் வாழ்ந்தாகணும். ஆனால் நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மோடு இருக்கிறார்கள், அவுலியாக்கள் நம்முடைய ஷேகுமார்கள் அத்தனை பேரும் நம்ம கூட இருக்கிறாங்க, அத்தனை பேரும் நம்ம கூட இருக்கிறாங்க. அதை கண்கூடாக நம்ம பார்க்குறோம். யாரெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான், ஹதீஸ் குதிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஆதாலி வலியன், என்னுடைய நேசனோடு யார் விரோதம் பாராட்டுகிறானோ, யார் விரோதம் வைக்கிறானோ, என் வலி என்னுடைய நேசனோடு யார் விரோதம் வைக்கிறானோ, ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவன்கிட்ட போர் செய்வதை நான் அறிவிப்பு செய்கிறேன்றான்ல, போர் அறிவிப்பு செய்கிறேன்றான்ல. அவனுக்கு அதாபு கொடுப்பேன். அல்லாஹ் என்ன செய்யலை, அதாபு கொடுப்பேன், இந்த நரகத்தில் போட்டுருவேன் அப்படிலாம் சொல்லலை. அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, அவனுக்கு எதிராக நான் படை திரட்டி போர் செய்வேன்றான். அப்படின்னா என்ன போர் செய்கிறதுனா என்னது, அல்லாஹ் அதாபு தானே செய்வான், நரகத்தில் தானே போடுவான், அது என்ன போர் செய்கிறது அப்படின்னா, ஒருத்தன் வந்து அல்லாஹ்வுடைய நேசனுக்கு எதிராக எந்திரிக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் அவனை விடுவான். முதல்ல உன் வேலையெல்லாம் பாரு, அவன் படையை திரட்ட விடுவான். எல்லாம் படை திரட்டி எல்லாம் சுற்றி அவனால் செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சு முடிப்பான்ல, உச்சகட்டம். அவன் வந்து என்ன செய்ய முடியுமோ அவனுடைய முழு ஆற்றலை பயன்படுத்தி தான். இப்போ போர்னா அப்படி தானே, ஒரு போர் நடக்குது, 2 நாட்டு அரசர்கள் போர் செய்வாங்க. அப்போ அரசர்கள் போர் செய்கிறாங்கன்னா அந்த அந்த போருடைய நிலைமை எப்படி இருக்கும், தோத்தா பரவாயில்ல அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படியா, ஜெயிச்சே ஆகணும். அவனுக்கும் அதுதான் இவனுக்கும் அதுதான். தோத்தா அதோட முடிஞ்சு, வாழ்க்கையே முடிஞ்சு. அவன் தோத்தாலும் வாழ்க்கையே முடிஞ்சு. இப்போ அவனும் எப்படி தான் நிற்பான், முழு பலத்தோடு நிற்பான். அவனுடைய முழு ஃபோர்ஸையும் அவனுடைய கடைசி ஆயுதத்தையும் அவன் பயன்படுத்தணும். அவன் கடைசி பொருளாதாரத்தையும் அவனுடைய கடைசி பலம் மொத்த பலத்தையும் அதில் என்ன செய்யணும், கொண்டு வந்து கொட்டணும். இந்த போர் விட்டு அடுத்த போரில் பார்த்துக்கலாம், பரிச்சை எழுதுகிற மாதிரி இல்லை. எக்ஸாம் இந்த தோடு தான் அடுத்த தடவை படிச்சுட்டு என்ன செஞ்சுக்கலாம், அப்படி இல்லை. மொத்த பலத்தையும் அங்கே என்ன செய்யணும், அவன் இறக்கணும். அப்போ ஒருத்தன் தனியாக வரான்னா அவன்கிட்ட போய் போர் செய்கிறதுன்னு ஒன்றுமே கிடையாது. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், அவன் வலிக்கு எதிராக வரானா அவனுடைய கூட்டத்தை எல்லாம் சேர்க்க விடுவான். அவனை எல்லாம் கூட்டம் சேர்க்க விட்டு நல்ல அந்த பலத்தோடு வந்து அவன் எங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லையே, இவர் யார், சும்மா பொடி பையன் தானே, இவர் ஒரு பொடி பையன், இவர் என்ன பண்ணிட போகிறார், நாங்கள் இவ்வளோ பெரிய படை அப்படின்னு முழு பலத்தோடு அவங்க என்ன செய்வாங்க, வர்ற வரைக்கும் எல்லாம் பொறுமையாக நிற்பான். ஒரு படையை போர் செய்யணுன்னா எதிரி நாட்டு அவன் படை திரட்டினான்னே ஓடி போய் அடிப்பாங்களா, அவன் படை திரட்டிட்டு வரட்டும், அவனுக்கு தைரியம் இருந்தால் வரட்டும் பார்த்துக்கலாம், அப்படி தானே. அப்போ அவன் வந்து
எதிராக கிளம்பிட்டான்னாலே அவன் முழு பலமும் பெறுற வரைக்கும் எல்லாம் பொறுமையாக இருப்பான். முழு பலமும் முழு பலத்தோடு வந்துட்டானா இப்போ இந்த வலி போய் நிற்க மாட்டார் போருக்கு, எல்லாம் நிற்பான். அவன் முழு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான போருக்கு. இப்போ அவன் செத்தான்னா மொத்தமாக செத்தான் அவன். இதுக்கு பிறகு அவன் எந்திரிக்கவே முடியாது. ஒரு அடி அடித்தா அதோட அவன் என்னதான், அதோட திரும்ப எந்திரிச்சு வர்ற மாதிரி வாய்ப்பே இருக்கக்கூடாது. அப்படி நான் என்ன செய்வேன், போர் செய்வேன்றான்ல. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். என்ன வேடிக்கை நடக்குதுன்னு பாருங்கள். அல்லாஹ் காட்டுவான். யாரெல்லாம் இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு வழி அவர் காமிலான பரிபூர்ணமான வழியாக ஆக வேண்டுமானால் அவரை தரமான ஆலிம்கள் எதிர்க்க வேண்டும். சாதாரண ஆலிம் இல்லை, தரமான 1000 ஆலிம்கள் எதிர்க்கணும். ஆலிம்கள்லே தரமானவங்க இருக்கிறாங்கல்ல, நார்மல் ஆலிம்களும் இருக்கிறாங்க, நல்ல ஹை லெவல். அப்படி வந்து ஹை லெவல் ஆலிம்கள் என்ன செய்யணும், எதிர்த்தால்தான் அந்த வழி என்ன ஆவாராம், காமிலா ஆகுவர். அவளியாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன, அல்லாஹ் நம்மை பரிபூர்ணமாக்குறதுக்காக நாடிட்டான். இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, அவன் வந்து என்ன செஞ்சான், தகப்பன் மூத்தா போனோடனே ராஜாவாயிட்டான். இப்போ வந்து அவன் பாட்டுக்கு இருக்கிறான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெருமை இருக்காது. இப்போ பார்த்தா பக்கத்து நாட்டுக்கு அரசன் வந்து படையெடுத்து வந்துட்டான். இப்போ வந்து இவனுக்கு என்னது, இப்போ எல்லா மக்களையும் இப்போ திரட்டுறான், படை திரட்டுறான். ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு போர், இவன் ராஜாவாகி போர் வருது. போர் வந்தோடனே போருக்கு போய் அந்த எதிரி நாட்டு படையெல்லாம் அடித்து துவைச்சி அனுப்பி விட்டுறான். இப்போ தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி தானே இவன் உண்மையான ராஜாவாக இருக்கிறான். உண்மையா இல்லையா? அதே தான் இன்றைக்கி அரசியல்வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறான். தேர்தல் வர நேரத்தில் எங்கன்னா ஒரு குண்டை போட்டு, கார்கில் போர் இவன் ஜெயிச்சிருவான். அந்த போரில் வந்து நாங்கள் ஜெயிச்சோம், இந்தியா ஜெயிச்சிருச்சு, அதை சொல்லி இந்த போரில் ஜெயிச்சுட்டு பெருமை அதை காட்டி என்ன செய்கிறது, இன்றைக்கி இருக்கா இல்லையா? இப்போ என்னைக்கு வந்து சும்மா வந்து ராஜாவாயிட்டேன், உட்காந்து பிரியாணி சாப்பிட்டேன், குஸ்கா சாப்பிட்டேன், இப்படி கறி சோர்மா சாப்பிட்டேன் அப்படின்னா பெருமை இல்லை. ராஜாவுக்கு எதுதான் பெருமை, எத்தனை போரில் நீ ஜெயிச்சிருக்கிற. அப்போ ஒரு போரில் ஜெயிச்சுட்டு வந்துட்டானா என்ன பண்ணுவான், ஒரு ஃபோட்டோ அது இது எல்லாம் அரண்மனையே நிரப்பி, அவன் போருக்கு போகும்போது கொண்டு போன வாள், இந்த வாள் தான் அந்த போரில் ஒரு ராஜா பயன்படுத்தினார், இந்த குதிரையில் தான் போனார், இத்தனை நாள் போர் வரலாறு. இப்போ இவர் என்ன ஆகிட்டார், இப்போ இவன் சும்மா உட்காந்து அரண்மனையில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா வரலாறு எழுதுவாங்க, ராஜாவானார், அவர் இன்றைக்கி இத்தனை பிரியாணி சாப்பிட்டார், லட்டு சாப்பிட்டார், அதை எழுதுவாங்க வரலாறு. இப்போ வரலாறு வேணும்னா என்ன வேணும், போர் வேணும். அப்போ ஒரு வழி, அல்லாஹ்வுடைய வழி ஆகணும்னா போர் வேணும். அந்த போர் வழி ஆரம்பிக்க மாட்டார், அந்த போரில் வழி கலந்துக்கவே மாட்டார். முதல்ல அவர் சும்மா தான் இருப்பார். ஆனால் அவரை எதிர்க்கிறதுக்கு என்ன செஞ்சுவாங்க, எதிரிகள் முண்டி அடிச்சுட்டு படை திரட்டிட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிரில் யார் இருப்பா, அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா, வஹஸமல் அஹ்ஸாப வஹதா, எதிரி படைகளை தனி ஆளாக அல்லாஹ் நின்று அவன்தான் தோற்கடித்தான். யார் தான் தோற்கடிச்சது, அல்லாஹ் தான் தோற்கடித்தான், நாங்கள் தோற்கடிக்கல. அப்போ அது மாதிரி அல்லாஹ் தஆலா, இது அல்லாஹ்வுடைய ஹதீஸ் குதுசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பேசுவதாக சொன்ன ஹதீஸ்.
மன் ஆதாலி வலியன், என்னுடைய இறை நேசரை யார் பகைத்து கொள்கிறானோ, யார் பகைச்சுக்கிறானோ. நம்ம ஒன்றும் அல்லாஹ் ரசூலுக்கு துரோகம் செய்யலையே. உங்களுக்கு அது மாதிரி தெரியுதா? யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். என் மனசு இப்போ எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியாது. அது என்னப்பா, நம்ம தப்பு பண்ணோன்னா நமக்கு தெரியாதா? சொல்லு, இது கூட தப்பா? நான் என் மனசறிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொன்னால் அது தப்பா? அதுவும் தப்புன்றாங்க. நீங்கள் குற்றவாளியான்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னா உலகத்தில் எவனுமே நல்லவனே இருக்க முடியாது. எவனாச்சும் அடுத்தவன் நல்லவன் சொல்லுவானா? எல்லாரும் அவனவனே நல்லவன் சொல்லி பண்ண தவிர யாரும் அடுத்தவனை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்முடைய மனசு அறிஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் அல்லாஹ் ரசூலுக்கு, அவுலியாக்களுக்கு, முஸ்லிம் சமுதாயத்திற்கு எந்த துரோகமும் எந்த கெடுதலும் இதுவரை செய்யவில்லை. அந்த எண்ணமும் இதுவரை வரவில்லை. மனித சமுதாயத்துக்கே அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் எந்த துரோகமும் செய்யலை, எந்த கெடுதலும் செய்யலை. அப்போது அல்லாஹ் பாதுகாத்துறோம். இது நம்முடைய திறமையோ நம்முடைய இது இல்லை. அல்லாஹ் நம்மை அவன் அப்படி தான் வச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மை நல்லவர்களாக வச்சிருக்கிறான். அதை நம்ம சந்தோஷமாக சொல்கிறோம். நான் கொலை செய்யலை, நான் கொள்ளையடிக்கலை, நான் மது அருந்தலை, நான் விபச்சாரம் செய்யலை, நான் வட்டி வாங்கலை, நான் யாரையும் ஏமாற்றி பணம் காசுகள் சேர்க்கலை. எனக்கு தெரியுமே, என் மனசாட்சிக்கு தெரியுது. இது நீ ஏற்றுக்கணுன்றது அவசியம் இல்லை. எனக்கு ரப்பு தெரியும், அவ்வளோதான். ரப்பு ஏற்றுக்கிட்டா போதும். அல்லாஹ்தாலா இந்த எதிரிகளுக்கு நாம் அவங்கள எதிரிகளாக ஆக்கலை. நமக்கு யாரும் எதிரிகள் இல்லை. நமக்கு எதிரிகளாக அவங்க ஆயிட்டாங்க. நம்மை அவங்க எதிரிகளாக ஆக்கிக்கிட்டாங்க. நாம் யாரையும் எதிர்க்க போல இதுவரைக்கும் இத்தனை வருஷமாக இருக்குது. நம்ம அரக்கோணத்துக்கு வரோம். எதை பற்றினா நான் பேசியிருக்கிறேண்ணா? அது மாதிரி யாரை பற்றினாச்சும் நான் பேசியிருக்கிறேண்ணா? அப்போது என்னன்னு சொன்னால், அல்லாஹ்தாலா சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்க அப்படியே மேலே போகிற மாதிரி தெரியும், எல்லாம் கை விட்டுருவான். அப்படியே தூக்குற மாதிரி தெரியும், தூக்கி போட்டு ஒரு மிதியில் என்ன ஆயிடுவாங்க, சட்னி ஆயிடுவானுங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, சின்னதாக இருக்கும்போது இது பண்ண மாட்டான். நீ செய். ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தரை பிடிக்கலன்னு சொன்னால் என்ன செய்வோம்? உண்மையிலே ஒருத்தனுக்கு தப்பு பண்ணுறான், நமக்கு பிடிக்கல, என்ன செய்வோம்? நல்லா தப்பு செய்யட்டும். இப்போ நம்ம தண்டித்தோம்னா சரியாக வராது. கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லாக தப்பு செய்யட்டும், அப்போ தான் நம்ம தண்டனை என்ன செய்ய முடியும். இருக்கா இல்லையா? நமக்கு பிடிச்சவங்களா இருந்தால் தப்பு சின்னதாக இருக்கும்போதே தடுத்துருவோம். நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யுதுங்கன்னா தப்பு சின்னதாக இருக்கும்போதே பெரிய தப்பில் போயிடக்கூடாது, என்ன செய்வோம்? தடுப்போம். பிடிக்காதவங்களா இருந்தால் விட்டுருவோம். செய் என்ன செய், வரட்டும், இன்னும் போட்டோம், இன்னும் என்ன ஆகலை, கோவம் இன்னும் எனக்கு ஃபுல்லாக வரல. இருக்கா இல்லையா? ஏன் கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கும், வேற எங்கேயும் வெளியே போக தேவையில்ல. இதுக்கு பிறகு என்னது வச்சு செய்யறது சொல்றாங்களா இல்லையா?
அப்போ யார் வச்சு செய்கிறாங்களோ இல்லையோ அல்லாஹ் வச்சு செய்வான். அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். நான் போர் செய்வேன், தண்டனைலாம் கிடையாது, அதாபெலாம் நரகம் அதெல்லாம் கிடையாது. என்னது? போர். ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அவங்கள. அதுக்கப்புறம் அவனுக்கு எந்திரிக்கவே முடியாது. டோட்டல் முடிஞ்சு. ஒரு நாடு இன்னொரு நாடு கைப்பட்டு அவன் அடிமை, அவ்வளோதான். அவன் தோத்தா என்னதான், சுத்தமாக முடிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கு என்ன கிடையாது, முன்னாடி நிற்கிறது கூட உனக்கு அனுமதி கிடையாது. நான் போட்டா நீ எடுத்துக்கணும், அவ்வளோதான். போடுறதே எடுத்துக்கணும், நீயா வாயை திறக்கக்கூடாது. அதுதான் போருன்றான் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு இஸ்திகாமத்தை தருவானா, நம்முடைய ஈமானை மேலும் மேலும் பலப்படுத்துவானா, நம்முடைய சுலூக்கை அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவானா, அவனுடைய நெருக்கத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்குவானா, அவனுடைய வஸ்லை ஐக்கியத்தை அல்லாஹ் தருவானா. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.